சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். தேவன் நம்ம இந்த காலை வேளையிலே நம்மளை கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக அவருக்கு நன்றியை செலுத்தத்தக்கதாக நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த நம்முடைய மகா பெரிதான கிருபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறங்க தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசையிட தூயாதி தூயவரே மை துதிக்கிறங்க தாவே. மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நல்ல உணவு, உறவிடம், சுகம், பலன், ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் டே கிருபகத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளினை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. மகிமையின் தேவனே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த விடமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவிச்சோடுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே நீர் தான் கத்தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்தீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோமப்பா. உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த நாளுடைய கத்தாவே. ஆண்டவரே, புது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிற ராஜாதி ராஜாவே, மை துதிக்கிறோமப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீரே, அதற்காக கொடான கூடிய சோதரங்கத்தாவே மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே, எத்தனையோ காரியங்களிலிருந்து எங்களை தப்புவித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். ஆண்டவரே, ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தீர், அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா. இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறீரே, பலன் கொடுத்திருக்கிறீரே, ஜீவன் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே, ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலவீனங்களை முற்றிலுமாக நீர் அகற்றி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே, புது பலனை நீர் கொடுங்க, உற்சாகமான ஆவியை நீர் கொடுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளினுடைய கத்தாவே, ஆண்டவரே, பாடல் வேளையிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய பாடலை பாடும்போது ஆண்டவரே பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய பிரசங்க வேளையிலே நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. உம்முடைய குரலை கேட்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் தயவு செய்து அவைகளை பிடுங்கி இருந்து அக்கில போட்டு சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. நாங்கள் முழு மனதோடு முழு வாஞ்சியோடு முழு சிந்தையோடு உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே கத்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிற ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. எந்த ஒரு சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கத்தாவே, எல்லாவற்றையும் நாங்கள் உண்மையே முன்னிறுத்தத்தக்கதாக ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எந்த காரியத்துக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே விடையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோமப்பா மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் இல்லாமல் ஆண்டவரே எந்த காரியமும் ஆண்டவரே நடைபெறாது கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழி நடத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை
சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தயவாய் எங்கள் ஒவ்வொரு மேலும் மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புது பலனை கொடுங்க கத்தாவே. உற்சாகமான ஆவியை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கத்தாவே ஆண்டவரே சந்தோஷ சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க கத்தாவே. சமாதான குலைச்சல்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அழிந்து போக செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க, நாங்கள் தலை குனிஞ்சு போகாதபடி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எல்லா காரியத்துக்கும் உண்மையே முன்னிறுத்தத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இம்மட்டும் உடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இனிமேலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே வாகனத்தோடு கூட இருந்து எங்களை வல்லடத்தோடுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஆத்மநேசர் ஊழியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே சென்று கொண்டு செய்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் ஆண்டவரே இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே மனம் திரும்பி உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க இயலாதுன்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அற்புதங்களை செய்கிற தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவனே, இன்றைக்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே இந்த உலகம் முழுவதுமாக கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எழும்பின செயல்படுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போக செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் சொன்ன தேவனே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எந்த பொல்லாத அந்தகார கிரியைகளும் எழும்பாதபடி நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் தங்கும் ஆலயமாய் மாற்றுங்க, நீர் வாசையும் ஆலயமாய் மாற்றுங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலிருந்து கத்தாவே ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், எல்லாம் புதிதாயினான்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் புதிதாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஜீவிக்கிற பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. துதிகளுக்கு மத்தியில் வாசையிற தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றுரே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே. இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியிலிருந்து எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கத்தக்கதாக, ஆவியோடு துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக, நன்றி சொல்லத்தக்கதாக நீர் எங்களை மாற்றுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. உலகத்தில் உள்ளவனை பார்க்கல உங்கள் எல்லோரும் பெரியவர்னு சொன்ன தேவனே, நீர் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா. என் தேவனே நீர் அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. இப்பொழுதும் நீ செய்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளினை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துலங்க. இந்த நாளில் ஒவ்வொரு காரியங்களும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. துதி கனமெல்லாம் மீட்பரசனும் கத்தனுமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சபையாராய் நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், தினம்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு செபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை எனக்கு தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்க, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ண மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாமிசகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும்.
1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட உதவி செய்யும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவனாய் இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். செப வாழ்க்கை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் மொத்தமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடு உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையாய் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியரோடும் தெய்வ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியரோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட தேவ ஜனத்தோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியையை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இனதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராச்சரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராகிய அவருடைய சர்வ சேனையே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிரைஸ் லார்ட். ஒரு சில காரியங்களுக்காய் நாம் செபிப்போம். தேவனிடத்தில் எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு, தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே நன்றி. இந்த காலை வேளையில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பது மகா பெரிய கிருபை ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடக்கிறதான குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்காய் நாம் ஜெபிப்போம். அதன் தேவைகள் சந்திக்கப்பட, அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்க, ஐயாவை ஆசீர்வாத ஐயாவை தேவன் சுகபத்திரமாய் கொண்டு வரணும். அதே போல் அநேக ஊழியர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சுகபத்திரமாக வரணும். இந்த காரியத்திற்காய் நாம் பாரப்பட்டு செபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தாவே தகப்பனே, எங்களோட ஊழியர்களோட இருதயத்தில் கர்த்தாவே நீர் பேசி கர்த்தாவே இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தாவே எங்களோட சபை குடும்பத்திற்கு நீர் வைத்திருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, நாங்கள் சபையாய் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சபையில் கனி கொடுக்கிறவர்களாகவும் விருத்தி அடைகிறவர்களாகவும் நாங்கள் காணப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாட்களில் தகப்பனே அநேக குடும்பங்களில் கலக்கத்தையும் போராட்டத்தையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிற எல்லா சத்ருவின் காரியங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தேவனே. அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலே காணப்பட தேவன் உதவி செய்யுங்க. எல்லா குடும்பமும் கர்த்தாவே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தயை உண்டாக்கும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானம் காணப்பட தேவன் உதவி செய்யுங்க. குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட தகப்பனே அவர்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகள் வந்து கர்த்தாவே குடும்பம் எப்படியாய் கட்டப்பட வேண்டும், எப்படியாய் கர்த்தாவே தகப்பனே தேவனிடத்தில் ஒருமனப்படும் போது அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்ற நல் வார்த்தைகள் வரவும், அதை கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயத்தில் பதிவும், அவர்கள் அதன்படி நடக்கத்தக்கதான தயை உண்டாக்குங்கிறாச்சா. விசேஷமாக அந்த கூடுகைக்கு வருகிறதான தகப்பனே ஒவ்வொரு எங்களோட ஐயாக்களுக்காய் செபிக்கிறோம். எங்களோட போதகர் தலைமை போதகர் ஐயாவுக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வாத ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவரை கர்த்தாவை பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே சுக பல ஜீவனை கட்டளையிடுவீராக. சுகத்தோடு உற்சாகத்தோடு கர்த்தாவே அவர் வந்து தகப்பனே எங்களை பார்க்கும் போதே ஒரு ஆசீர்வாதம் ராஜா. தகப்பனை பார்க்கும் போதே ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தவான்களை பார்க்கும்போது உள்ளங்கள் மகிழ்கிறதே ஆண்டவரே. தகப்பனை அதன் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது. தகப்பனை பரிசுத்தவான்களோட முகத்தை பார்க்கத்தக்கதான எங்களோட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படியாப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படிக்கு செபிக்கிற ராஜா. தகப்பனே தேவனுடைய யாக்கோபு சொன்னாரே தகப்பனே உன்னுடைய முகத்தை பார்ப்பது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல் இருக்கிறது என்று. தகப்பனே அதே போல ஐயாவோட முகத்தை பார்க்கும்போது தேவனுடைய முகத்தை பார்க்கிறது போல ஒவ்வொருவரும் உணரத்தக்கதான கிருபைகளை கொடுங்க ராஜா. அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, தெய்வ சமாதானம் கடந்து வருவதாக. கட்டுகளோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு குடும்பத்தில் பிரிவினையின் ஆவி கர்த்தாவை கிரிகை செய்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு ஒரு தெய்வீக சமாதானம் காணப்பட தேவன் உதவி செய்யும்படிக்கு செபிக்கிற ராஜா. அதன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க ராஜா. தொடர்ந்து கர்த்தாவை தகப்பனை வாகனத்தில் வர ஒவ்வொரு தகப்பனே போதகர்களையும் பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு செபிக்கிறோம். இயற்கை சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுங்க ராஜா. அன்று விடுமுறை நாளாக இருக்கிறபடினால் அநேகர் கர்த்தாவை வெளியிடங்களுக்கு போகாதபடிக்கு தகப்பனே சபையில் நாட்டப்பட்டவர்களாகவும் சபையில் வந்து தகப்பனே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட தேவன் உதவி செய்யும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் விட்டு கொடுக்கிற ராஜா. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமாக எங்களோட சபையில் கர்த்தாவே தகப்பனே லிப்ட் பொறுத்துக்கிற காரியத்திற்காகவும் தகப்பனே மாத்தூர் சபை தேவாலயம் கட்டி முடிக்கிற காரியத்திற்காகவும் இந்த பெஞ்சு சேர் எல்லாம் வர காரியத்திற்காக நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே நீர் எங்களை முன்குறித்தீர் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. நீர் இடம் கொள்ளாமல் படுகி பெருகும்படிக்கு கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனே. எல்லாவித சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை எங்களில் நிலைப்படுத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே முதியோர்களுக்கு கூட கர்த்தாவே கம்யூனியன் எடுக்கத்தக்கதான தயை உண்டாக்கின தயவுக்காய் ஸ்தோத்திர ராஜா. முதியோர்களுக்கு கர்த்தாவே சபைக்கு நேராக நடத்தப்பட அநேகர் கர்த்தாவே தகப்பனே வர முடியாத சூழ்நிலை ராஜா. அந்த காரியத்தை கர்த்தாவே நீர் மனதில் வைத்தவர்களாய் தகப்பனே தகப்பனே நீர் கர்த்தாவே எங்களோட சபைக்கு லிப்ட் பொறுத்துகிற காரியம் கர்த்தாவே நீர் கர்த்தாவே கிருபையாய் நீர் கர்த்தாவே நீர் பேசி தகப்பனே அதன் காரியங்களை நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். தகப்பனே அதன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உற்சாகமாய் கொடுக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே தகப்பனை எழுப்பி கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. தகப்பனை அதை கர்த்தாவே ஞானமாய் கர்த்தாவே
தகப்பனே அந்த லிஃப்ட் பொருத்தத்தக்கதான தயை உண்டாக்கும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே அந்த பணிக்காய் வருகிற தகப்பனே அந்த பணியை செய்கிற எல்லாரும் தியாகத்தோடு செய்ய இது சபையின் காரியம் என்று கர்த்தாவே அவர்களோட இருதயத்தில் நீர் வைக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஞானமாய் நல்ல கர்த்தாவே தகப்பனே அநேக வருடங்கள் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதான ஒரு லிஃப்டை வாங்கத்தக்கதான தயை உண்டாக்குங்க ராஜா. அதன் தேவைகள் எல்லாம் நீர் கர்த்தாவே பரத்திலிருந்து சந்திக்க போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உண்மையும் உத்தமமான தகப்பனே நல்ல ஒரு கர்த்தாவை ஆத்மாவை கர்த்தாவை ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே மாத்தூர் தேவாலயத்திற்காய் செபிக்கிறோம். தடையா இருக்கிற அந்த பேப்பர் கூட வர தேவன் உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய தேவாலய ராஜா தகப்பனே அது கட்டி எழுப்பப்பட தேவன் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதுக்கு கூட கொடுக்கிற ஆத்துமாக்களை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரங்களும் தடைகளை உண்டாக்குகிற எல்லா கர்த்தாவே தகப்பனே பிசாசின் காரியங்கள் எடுத்து போடுவதாக இயேசுவின் நாமத்தில் இன்றைய தினத்தில் கர்த்தாவே தகப்பனே அந்த அதிகாரியோட உள்ளத்தில் பேசி அந்த பேப்பர் கர்த்தாவே சைன் ஆகத்தக்கதான உதவி செய்யுங்க. பட்டா கிடைக்கத்தக்கதான காரியங்கள் வாய்ப்பதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வருகிற நாட்களில் தேவன் தடைகளை உடைத்தார் என்று கர்த்தாவே சாட்சி எழும்பத்தக்கதான தயை உண்டாக்குங்க ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை நீரே செய்ய போற தயவுக்காய் நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. விசேஷமாய் கர்த்தாவே தகப்பனே எங்களோட சபைக்கு தற்காலிகமாய் தேவைப்படுகிற தகப்பனே பெஞ்சுக்காய் நாற்காலிக்காய் செபிக்கிறோம். அதன் தேவைகள் எல்லாம் சந்தித்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிறதான தேவைகள் சந்திக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அது பாதுகாப்பாக வந்து வரத்தக்கதான தயை உண்டாக்கும்படிக்கு செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, கிருபைக்கு ஒப்பிடுகிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே எங்களோட ஊழியர் ஐயா வெளியிடங்களுக்கு செல்லும் போது தகப்பனே நல்ல வாகனத்தில் பாதுகாப்பாய் போகணும் தகப்பனே. அந்த இடங்கள்ல தேவன் நீர்தாமே வெளிப்படணும். அந்த காரியத்திற்காக நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே எங்களோட சபையில் உள்ள தகப்பனே ஐயாவும் அண்ணனோ வெளியிடங்களுக்கு அநேக மாவட்டங்களுக்கு கர்த்தாவே தகப்பனே ஊழியத்திற்காய் செல்லும் போது தேவனுடைய பாதுகாப்பை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம். வாகனங்களுக்கு தகப்பனே முன்பாய் உம்முடைய தூதர்களை கட்டளையிடுவீராக. இயேசுவின் ரத்தம் கர்த்தாவே வாகனத்தின் மேல் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. தகப்பனே வாகனத்திற்கு விரோதமாகவும் தகப்பனே அநேக தகப்பனே விபத்துகளை கர்த்தாவே கொண்டு வருகிற எல்லா காரியத்தை நீர் அறிவீரே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே தகப்பனே நீர் பாதுகாப்பாய் போயிட்டு பாதுகாப்பாய் வரத்தக்கதான தயை உண்டாக்குங்க. வெளியிடங்களுக்கு ஊழியத்திற்காய் செல்லும் போது தகப்பனே தேவன் தாமே உம்முடைய நாமம் மகிமைப்பட தகப்பனே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் கர்த்தாவே உண்டான ஒரு எழுப்புதல் காணப்பட தேவன் உதவி செய்யும்படிக்கு செபிக்கிற ராஜா. அக்கினி ஜுவாலையாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பாதுகாப்பை கர்த்தாவே தகப்பனே நீர் உறுதிப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம். வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. விசேஷமாய் கர்த்தாவே எங்களோட கர்த்தாவே தகப்பனே எங்களோட கர்த்தாவே ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு போதகர்களுக்காய் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆத்துமநேசர் ஐக்கியத்தில் தகப்பனே இருக்கிறதான ஒவ்வொரு போதகர்களுக்காய் ஒவ்வொரு கர்த்தாவே தகப்பனே விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். தேவன் தாமே நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே சத்தியத்தில் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்யுங்க ராஜா. சத்தியத்தை நிமித்தம் வருகிற போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தகப்பனே தாவீதை போல கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தாவை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்யும்படிக்கு செபிக்கிறார் ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் தகப்பனை. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய எங்களோட ஜெபத்தை கேட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். புதிய நாளிலே உடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனை உயர்த்தி ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
வந்து நிற்கிறோ வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையில் கிடைக்கின்றதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையில் கிடைக்கின்றதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவராக நமது நடுவில் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நல்லவர், இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவர், நன்மை செய்கிறவர். அவருக்கு நாம துதிகளை ஏறெடுக்க வேண்டும். துதி ஸ்தோத்திரம் என்றாலே கர்த்தருக்குரியது. அருமையானவர்களே, துதியின் மேன்மையை கண்டவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். தாவீதின் துதியின் மேன்மையை கண்டான். பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நமக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நம்ம புலம்புறோம், ஆனால் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் புலம்பலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றிடுவார். ஆகவே இந்த காலை வெளியிலே துதியுங்கள். துதியினால் ஜெயிப்போம், துதியினால் பிரச்சனைகளை மேற்கொள்ளுவோம், துதியினால் ஸ்தோத்திரத்தினால் கிருபைகளை பெருக்குவோம். அருமையானவர்களே, கர்த்தர் நேற்றைக்கு கிருபையாக ஊழியங்களை, ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆகவே இந்த காலை வெளியிலே நேரடியிலே பார்க்கிறீர்கள், எங்கேயும் வருகிறீர்கள். தொடர்ந்து காலை ஜெபத்தை முக்கியப்படுத்துங்கள். காலை தோறும் கிருபை புதியது. அருமையானவர்களே, காலையிலே கர்த்தரை தேடினால் கண்டடைவோம். காலையிலே கர்த்தரை துதித்தால் அந்த நாள் முழுவதும் நமக்கு வெற்றியின், மேன்மையின் ஆசீர்வாதங்களை பெறுவோம். வேத புஸ்தகத்தை திறந்து அருமையானவர்களே, இன்றைக்குரிய வார்த்தைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். திருப்தி. இன்னைக்கு சிலரை கேட்போன்னா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் திருப்தியான வார்த்தை வருகிறதில்லை. ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறோம், இதுதான் திருப்தியான வார்த்தைகள். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஒரு நபர் கர்த்தரால் திருப்தி அடையணும், எல்லாவற்றிலும் திருப்தியா வாழணும், காணப்படணும்னா வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பசி தான். பசி எடுத்தா உடனே சாப்பிட்றோம், திருப்தியா சாப்பிட்றோம். கர்த்தருக்கு ஆமாம், சாப்பாட்டில் ஒரு திருப்தி, குடிக்கிறதுல தாகம், தண்ணீர். நான் மதுபானத்தை சொல்லலை, தண்ணீர். அப்போ தாகம், நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? பசிதாகம். வேதத்தில் நீதியான காரியங்கள் உண்டு. காலையிலே கர்த்தரை தேடுறது ஒரு நீதிங்க. ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு நீதி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நீதி, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி. காலையில் எழும்பி தேவனை தேடணும், காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கணும், காலையில் எழும்பி இதையெல்லாம் செஞ்சு வேதத்தை வாசிக்கணும், காலையிலே நம்முடைய கடமைகளை செய்யணும் கர்த்தருக்கு. அதுக்கு முன்னே நீதியின் மேல் ஒரு பசி தாகம், ஒரு பசி தாகம். கர்த்தரை தாவீது சொல்ற முடிய நீதியின்படி துதிப்பேன். கர்த்தருக்கு துதிக்கிறது ஒரு நீதி, ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு. அருமையானவர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிறது ஒரு நீதி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறது ஒரு நீதி, விசுவாசம். நேற்றைக்கு நாங்கள் செய்தியில் பார்த்தோம், மாலையில் கிராமத்தில். அப்போ ஜபாலய தலைவன் இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறான், மரண அவஸ்தைப்படுறா. ஒரு 12 வயது உள்ள ஒரு சிறு பெண்ணு. அப்போ உடனே வர்றார். ஆனால் வழியிலே அவங்க வீட்டிலிருந்து வந்து அவனை பார்த்து சொன்னாங்க, உன் குமாரத்தி மரித்து போயிட்டான், போதகரை இனி வருத்தப்படுத்த வேணாம்,
அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எப்படி இரு? ஆமா அப்படின்னு மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 35 37 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாதே, யாராயிரு? விசுவாசம் உள்ளவனாயிருன்னார். செத்து போன பிறகும் பிள்ளை செத்து போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. இவங்கெல்லாம் அங்கே போகையில் தார தம்பட்டையெல்லாம் அடிக்கிறான், எல்லாம் மேலெல்லாம் தட்டுறான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு கர்த்தருக்கு. ஆனால் பிள்ளை மரித்து போன பிறகு இயேசு அவனை பார்த்து விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தை விட்டுறாத. விசுவாசம் ஒரு நீதிங்க. நீதிக்காக போராடணும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். பவுல் சொல்றார், நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும். சில விசுவாசத்தை விட்டு வழுவி போனவர்கள் உண்டு. 1 தீமோத்தேயு 6:10-11 படிச்சீங்கன்னா அவங்கெல்லாம் விசுவாச பண ஆசைக்கு இடம் கொடுத்து சில விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணாங்க? வழுவி போனார்கள். எப்படி போனாங்க? வாசிங்க. 6:10 1 தீமோத்தேயு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வழுவி போனது மாத்திரமல்ல, அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, விசுவாசம் கர்த்தர் மேல இல்ல. ஒரு ஊழியக்காரரு சொல்றார் இந்த கூட்டத்தில், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பரிசில் பணம் வந்து விழும். எந்த இடத்துல பைபிளில் சொல்லியிருக்கு? எவ்வளவு பிசாசு வஞ்சிக்கிறான் பாத்தியா, குறி சொல்றான் பாத்தியா கர்த்தருக்கு. பிசாசு தந்தரம் அந்த மாய வித்தை காமிப்பான்ல, மாயஜாலெல்லாம் காமிப்பான், வித்தை காமிப்பான் கர்த்தருக்கு. இப்போ பாரு 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 நல்லா பாருங்க பாருங்க அப்படிமா. அது மாதிரி இப்போ பாரு, இப்போ பிரசங்கெல்லாம் போயிடுச்சு, சத்தியம் போயிடுச்சு, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு கர்த்தருக்கு. சத்தியத்தின் மேல மக்கள் இப்போ சத்தியத்தை கேட்க இல்லை, மக்களுக்கு செவித்திணர்வு வந்துருச்சு. நீதியின் மேல என்ன இல்லை? பசிதாகம் இல்லை, மனம் திரும்புதல ஒரு தாகம் இல்லை, விசுவாசத்துல ஒரு தாகம் இல்லை. நீதி ஞானசானம் பெறணும், தாகம் இல்லை. எப்படி ஆனாலும் பெற்றுக்கலாம் அப்படிலாம் இல்லை, கிடையாது. அப்போஸ்தலர் 2:38 தான் ஒருவனுக்கு சுதந்திரம். இதுதான் சபைக்கு. கடைசி காலத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். இதுக்கு மாறா ஒரு பிரசங்கம் பண்ணான்னா அது அசத்தியம் கர்த்தருக்கு. ஆமா, நல்ல கவனிங்க. அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அது கள்ள நோட்டு கர்த்தருக்கு. நல்ல நோட்டு வேதத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் உபதேசம் தான் சபைக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் மேல் நீ கட்டப்படலைன்னா கட்டாயம் நீ விழுந்து போவாய், இடிந்து போவாய் கர்த்தருக்கு. ஒண்ணுமில்லாம போ. அதெல்லாம் மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு சபை, வீடு, ஸ்தாபனம். ஆகவே நல்ல கவனியுங்கள். ஞானஸ்நானம் பெறணும். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு வெளிப்பாடாவது வரணும் பாஸ்டர். பிசாசு சொல்லுவான், ஞானஸ்நானம் எடுக்காத, கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானான்னு சொல்லுவான். உடனே நீ சொல்லுவ, பத்தியா எனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. அது பிசாசின் உபதேசம் கர்த்தருக்கு. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆமா, அருமையான நீதியின் மேல் உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுக்காதவங்க இந்த வசனத்தின்படி நீ எடுத்தா தான் சத்தியம் கர்த்தருக்கு. இதான் உண்மை. அது உண்மைக்கு புறம்பானதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அடுத்து பரிசுத்தாவியை பெறணும்னு ஒரு தாகம். பரிசுத்தாவியை பெறதுக்கு வழியே இதுக்குள்ள வந்தா தான் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம். அப்பொழுது அப்படித்தான் வசனம் சொல்லுது. இதுக்கு மாறா நான் பிரசங்கம் பண்ண முடியுமா? இதுக்கு மாறா நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு ஊழியக்காரன் இல்லையா கர்த்தருக்கு? அவங்கெல்லாம் அவ்வளவு போட்டு சுட்டு போட்டுக்கிட்டு படிச்சுட்டு 10,000 பேர் 1 லட்சமே போனான்னையா கர்த்தருக்கு. 10 லட்சமே கூடினான்னா சத்தியம் சத்தியம்தான் என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு. ஆமா, 2 பேர் தான் புறப்பட்டவன் கானானுக்கு கால் எடுத்து வச்சான். 6 லட்சம் புருஷர்ல 2 போயிடுச்சு, மீதெல்லாம்
வழியில செத்தான். ஏன் தெரியுமா? யூதா அதை எழுதுறாரு. யூதாவின் புஸ்தகம் 5வது வசனத்தை வாசிங்க. என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஏன் அழிக்கணும்? பாவம் இறங்க வேணாமா? விசுவாசம் இல்ல. கானான சுதந்தரிக்க விசுவாசம் இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. கர்த்தருக்கு ரட்சித்தது உண்மைதான், தமது ஜனம்தான், அதெல்லாம் உண்மைதான். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தது உண்மைதான். ஆனா விசுவாசிக்காரர்கள் அழிச்சிட்டாரே. அப்ப ஆண்டவர் அநீதி உள்ளவரா? அவர் நீதி உள்ளவர். பட்சபாதம் பார்க்க மாட்டார். ஒன்னை நீயே தேற்றிக்காத. அவர் சொன்னார், இவர் சொன்னார். உன் கையில வேதம் இல்லையா? வேத புஸ்தகம் இல்லையா? சத்தியம் இல்லையா? அதன்படி வாழ வேணாமா? அதன்படி எடுக்க வேணாமா? அதன்படி நடக்க வேண்டாமா? கர்த்தருக்கு ஆமா, அபிஷேகத்தை பெறுங்க. ஒருவன் சொல்றான், அது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தோடு அபிஷேகம் போயிடுச்சான். பரிசுத்தாவி அப்பவே போயிடுச்சான், இப்ப இல்லையா? கர்த்தருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா? கர்த்தருக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும். இது பரிசுத்தாவியானவர் காலம். குமாரனுடைய காலம் போய் இது ஆவியானவருடைய காலம். சபை எடுக்கிற வரைக்கும் சபை அவர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பார், சுத்திகரிச்சுக்கிட்டு இருப்பார். கர்த்தருக்கு ஆகவே இதெல்லாம் சத்தியம். ஆகவே அபிஷேகம் பெறணும். ஒரு தாகம் உள்ளவன் மேல் அதுதான் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படும். நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகளாய் புறப்பட்டு வரணும். கர்த்தருக்கு அதெல்லாம் நீதி. நீதியின் மேல் நமக்கு என்ன வேணும்? ஆராதிக்கிறது ஒரு நீதி, ஊழியம் செய்கிறது ஒரு நீதி, கர்த்தருக்கு கொடுக்கிறது நீதி. இதெல்லாம் நீதியின் மேல இந்த பசிதாக ஒரு கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். இந்த பசிதாக இருந்தா தான் உன் குடும்பம் திருப்தியா இருக்கும், வாழ்க்கை திருப்தியா இருக்கும், எல்லாவற்றிலும் திருப்தி அடைவீர்கள். நீதியின் மேல் பசிதாகும் அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். அதில் சொல்லியிருக்கு ஒரு வசனம், லூக்கா 1:53. லூக்கா 1:53. பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? பசி உள்ளவர்களை, நமக்கு ஒரு பசின்னு, அதான் நீதியின் மேல் பசின்னு. நீதியின் மேல் நமக்கு ஒரு பசி. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெறணும், வரங்களை பெறணும், வல்லமையை பெறணும், கர்த்தருக்கு ஐக்கியப்படணும். இதெல்லாம் பெற்றுக்கொள்ள இதில் ஒரு பசி தாகமே. அவனுக்கு எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் 2 மடங்கு வேணும். அந்த வரம் 2 மடங்கு வேணும், ரெட்டிப்பா பெறணும். அவனுக்கு ஒரு பசி, ஆவிக்குரிய பசி, ஒரு ஆத்தும பசி. கர்த்தருக்கு அப்பத்தான் நன்மையினால் நிரப்பப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் நன்மைகளினால் நம்மை நிரப்புகிறவர். கர்த்தருக்கு இன்னைக்கு பார்ப்போம். நன்மைகளினால் நிரப்பப்பட, அருமையா திருப்தி ஆக்கப்பட, முதலாவது பசி உள்ளவர்களாக மாறும். பசி எடுத்த உடனே வீட்டில் சாப்பாடுனாலும் வெளியே போய் வாங்கிட்டாவது சாப்பிடணும். பசி எடுத்துடுச்சு. கர்த்தருக்கு அதான் பசி. பசி எடுக்கலைன்னா ஒரு சரீரத்தில் வயிற்றில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அதுதான் ஆவிக்குரிய ஒரு சபைக்கு ஆராதிக்க ஆவிக்குரிய பசி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு அதை கிளீன் பண்ணணும். அப்பதான் நமக்கு பசி வரும். கர்த்தருக்கு சொல்லுவாங்க, பசி வந்தோடனே சாப்பிட்டுடுங்க, பசி எடுக்காம சாப்பிடாதீங்க. பசி அது மாதிரி பசி, ஒரு தாகம் நமக்கு வேண்டும் நீதியின் மேல். அப்பத்தான் கர்த்தர் நன்மையினால் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்கு எதனால் நிரப்புவார்? நன்மையினால் நிரப்புவார். 107ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பாத்தீங்களா? திருப்தியாக்குகிறார் நன்மைகளினால், திருப்தியாக்குகிறார் நன்மைகளினால் நிரப்புகிறார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நன்மைகளே இல்லை, நன்மையற்று வாழ்றாங்க. வீட்டிலே நன்மை இல்லை,
வேலை செய்கிற இடத்துல நன்மை இல்லை, பிரயாசத்திலே நன்மை இல்லை. நன்மை அடையணும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புகிறார். நிரப்பப்படணும். கர்த்தருக்கு நிரப்பப்படணும், நிரம்பி வழியணும். குடும்பத்திலே நன்மை வேணும். பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை இல்லை, எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கல, பிறகு என்ன பிரயோஜனம்? ஏன் இல்லை? நன்மை கிடைக்கணும்ல, நன்மை அடையணும்ல, நன்மையினால் திருப்தி ஆக்கப்படணும்ல. என்ன குறை, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறோமா? கர்த்தருக்கு நன்மை. அதுல சொல்றாரு மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் யாரை திருப்திப்படுத்துறார் தெரியுமா? பிள்ளைகளை. பிள்ளைகளை. நாம இயேசுவின் பிள்ளைகள் தானா? கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? கர்த்தருக்கு ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளா? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் நிருபத்தில் எழுதும் பொழுது நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். கர்த்தருக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளப்படுத்துங்க, ஒரு சாட்சியாயிருங்க. உங்களை சொல்லணும், தேவனுடைய பிள்ளை, இந்த சகோதரன் கர்த்தருடைய பிள்ளை, இந்த சகோதரி கர்த்தருடைய பிள்ளை. பிசாசின் பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா? அதான் அடையாளம் இந்த பூமியிலே. கர்த்தருக்கு ஆமா, உங்களை பார்த்தோன்னே இவர் இன்னாருடைய மகன். ஊருக்கு போனால இருக்கிற இடத்துல இவங்க இன்னாருடைய பிள்ளை. கர்த்தருக்கு இவங்க அப்பா அம்மா இன்னாரு அடையாளப்படுத்தணும். அது மாதிரி ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு, வேதத்தை எடுத்த பிறகு நம்மளை பார்த்து, நம்ம ஜீவியத்தை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நடைகளை பார்த்து சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அன்றைக்கு அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கினார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை அடையாளப்படுத்தப்படணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை. அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல், இதுல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நமக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசம் இருந்தா நீ அவன் இயேசு நமக்காரன் நீ சொல்லுவியா? ஐயா, எப்படி சொல்ல முடியும் உன்னால? அப்ப நீ இல்லைன்னு காமிக்கிற, எங்களை இருக்குன்னு காமிக்கிற, அதான அடையாளம். கர்த்தருக்கு எங்களை பார்த்து நீ சொல்ற. அப்ப பாரு, ஒரு நாள் போய்கிட்டு இருக்கோம் நாங்க, ஒரு சொல்றாரு பார்த்து, அந்த காதில் விழுவுது, அந்த ஒரு இயேசு நமக்காரன் போறான். அப்ப நீ எந்த நாமம்? இந்த ஒரு 2 நாமம் உண்டு, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஒன்று பிசாசின் நாமம். அப்ப நீ அடையாளம், எங்களை அடையாளப்படுத்துற மற்றவங்கள்ட்ட, இவங்க இன்னாரு 100க்கு 100 அவங்க தான் நாங்க. கர்த்தருக்கு ஆமா. அப்ப பவுல் அதுதான், பேதுரு அதுதான், பிலிப்பு அதுதான், சீசர்கள் அவர்கள் தான். அப்ப அவங்க செஞ்சது நாங்க செய்யணும். நிறைய நீங்க அடையாளப்படுத்துறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க யாருன்னு உங்களை காமிக்கிறீங்க, எங்களை யாருன்னு காமிக்கிறீங்க. அதான் கிறிஸ்தவர்கள். சீசர்களுக்கு முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கியது. வழங்கணும், நமக்கு வழங்கணும். இவங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் என்று வழங்கணும் கர்த்தருக்கு. அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக நீ மாறுகிறாய். பிள்ளைகளைத்தான் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். யாரு திருப்தி? நீங்க ஆண்டவருடைய முதலாவது பிள்ளைகளை தான். நாய்க்கு போடுவோமா? இரு பிள்ளை அழுகுது, இரு நான் நாய்க்கு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தான் மீதமானது. அதனால தான் அவன் சொன்னா, சிந்துகிறத நாய்க்குட்டி தின்னுமே எஜமானுடைய நாய், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை, விழும் துணிக்கைகள் தான் நாய்க்கு, ஆனா செஞ்சதெல்லாம் பிள்ளைக்கு. பிள்ளைகளை திருப்திப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பிள்ளைகளாக மாறுங்கள். பிள்ளைகளின் சுபாவத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஒன்னியோமா 2ஆம் அதிகாரம்
12வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பாவம் மன்னிப்பை பெற்றவர்கள். மன்னிக்கப்பட்டிருக்கா? உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டா கர்த்தருக்கு? ஆமா. ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று தேவ இரக்கத்தை பெற்று கர்த்தருக்காக வாழ்றீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் எல்லா விதத்திலும் உங்களை நிரப்புவார், திருப்தி படுத்துவார். கர்த்தருக்கு திருப்தி படுத்துவார். அருமையா நன்மைகளினால் நிரப்பப்பட உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எல்லா நன்மைகளினால் நிரப்பப்பட வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். அதற்கு அடுத்து தேவனுடைய பிள்ளையாக வாழ ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடையாளப்படுத்தப்படுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். இந்த நன்மைகள் வேணும். இந்த நன்மைகள் நமக்கு வேணும்னா சீயோனின் உச்சிக்கு வா, ஆவிக்குரிய உன்னத அனுபவத்துக்கு வா, ஆவிக்குரிய மேன்மையான இடத்துக்கு வா. சீயோனின் உச்சியில், கர்த்தருக்கு சீயோனின் உச்சியில். எலியா அருமையானவர்களே, கர்மேல் பர்வதத்தில் செபித்தது உண்மை, அக்கினி இறங்க. ஆனா மழையை கொண்டு வர மேகத்தை எழுப்புகிறதற்கு கண்மலையின் சிகரத்துக்கு போனார். அங்கே ஜெபிச்சிருக்கலாம் தானே? ஜெபிக்கல, இன்னும் மேலே போனார். உங்க ஜெப வாழ்க்கையில கொஞ்சம் மேலே போகணும். ஏதோ ஒன்று நடந்தோன்னு திருப்தி ஆயிடக்கூடாது. அடுத்து நீங்க மேலே போகணும். ஜெபஜீவியத்தில் மேலே வாழ்றார். ஆவிக்குள்ளானா யோவான் எல்லாம் கண்டான். ஆனா அடுத்து ஏறி வாண்டார். மேல அவர்கிட்ட கூப்பிடுறாரு பாருங்க, இங்க ஏறி வா காமிப்பேன்னார். சிலதை பார்க்கணும், சில தரிசனங்கள், இன்னும் உன்னதமான தரிசனங்கள், மேன்மையான தரிசனங்களை பார்க்கணும்னா ஜெபம். ஒரு சொப்பனம் கண்டோடனே, ஒரு சின்ன வெளிப்பாடு கண்டோடனே திருப்தி ஆகிடக்கூடாது. கர்த்தர் ஜெபிச்சேன், என்னோடு பேசினாரு, இந்த காமிச்சாரு, ரைட்டு. அடுத்து மேலே போகணும். இன்னும் உன்னதமானது உண்டு, மேன்மையானவை உண்டு. தானியேல் ஜெபம் பண்ணா, சிலதெல்லாம் சொன்னா, தரிசனம் சொன்னா, எழுத்த சொன்னா. ஆனா இன்னும் ஜெபத்தை அதிகமாகிட்டான், உபவாசம் போட்டான், இன்னும் தேவ சமூகத்துக்கு போனான். இன்னும் வரக்கூடிய காலத்துல, இந்த காலத்துல நடக்கிறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். யார் யார் ஆட்சியை பிடிப்பான், ஆட்சிக்கு வருவான், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், மாவீரன் அலெக்சாண்டர் வரப்போறதை அன்றைக்கு அவனுக்கு காமிச்சிட்டார். கர்த்தருக்கு அவனுக்கு வெளிப்பாடு. ஏன்? அவன் இன்னும் மேல மேல ஜெபத்தில் போய்கிட்டே இருந்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. போதும் என்று ஸ்பிரிச்சுவல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில போதுமே கிடையாது. பரிசுத்தத்திலும் போதுமே கிடையாது. கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகட்டும். அது மாதிரி ஜெப வாழ்க்கை குறிப்பிட்ட அல்ல. 10 நிமிஷம் ஜெபிச்சோமா, கையை உயர்த்தனமான்னு இல்லை. அரை மணி நேரமா, 1 மணி நேரமா, 1.5 மணி நேரமா. ஒருவரெல்லாம் சொல்றாரு, சில பரிசுத்தவாங்க 8 ஹவர்ஸ் முட்டிலேன்னு இருக்காங்க. ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு அந்த இடம் பள்ளமா போச்சான். கர்த்தருக்கு. ஒருவர் சொல்றாரு, முட்டி போட்டு போட்டு பேண்ட் வஸ்திரம் கிழிஞ்சே போச்சான். அந்த இடத்துல தான் கிழியுமா. உங்களுக்கு கிழியுதா? எங்கே கிழியுது? ஒரு ஊழியக்காரன் டைட்டா போட்டுக்கிட்டு அப்படியே ஏறினார் பாருங்க, டர்ன்னு பின்னாடி. எப்படி இப்படியா ஊழியக்காரன்? செத்தே போயிட்டார் அவர். இப்போ கர்த்தருக்கு நான் பார்த்தவர். அருமையானவர்களே, ஆமா டைட்டு, உனக்கு டைட்டு.
கத்தருக்கு ஜெபம் பண்றதுல டைட்டு, ஜெபமே இல்லை, வேலை இல்லை, அப்படி இல்லை. போகணும்னு முன்னேறணும், இன்னும் மேல, இன்னும் ஒருபடி மேல. அப்படி போனா தான் சில சீக்ரெட் எல்லாம் வெளிப்படும். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்யாருன்னா நீங்க ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல நம்மளாம் இன்னும் ஜெபத்துல போதுமான ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லை, திருப்தி அடைஞ்சிடும். பல இன்னைக்கு ஜெபிச்சோம் 1 மணி நேரம், அப்படி இல்லை, பல மணி நேரம் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு நேரத்தை ஜெபத்துக்கு ஒதுக்குங்க. தூக்கம் தூங்க, அதே நேரத்தில் பகல்லெல்லாம் தூங்காதீங்க, நல்லா ஜெபிங்க, கொஞ்சம் ஆண்டவரோடு பேசுங்க, கொஞ்சம் முழங்கால முடக்குங்க. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். என் பிள்ளை பேச மாட்டானா, இவனுக்கு சில சீக்கிரட்டை நான் சொல்லணுமே, ரகசியத்தை சொல்லணுமே, கடைசி காலம் வந்துருச்சே, நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி, ஜனங்களை பற்றி, வரக்கூடிய காரியத்தை பற்றி இவனுக்கு சொன்னா தானே இவன் சபைக்கு சொல்லுவான், மக்களுக்கு சொல்லுவான். நம்புறார் கர்த்தருக்கு. ஆமா, இதெல்லாம் விட்டு என்னென்னமோ சொல்லி இருக்கிறான். ஊழியக்காரன் இப்ப குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டான் கர்த்தருக்கு. இப்ப போய் பாரு, உன் அக்கவுண்ட்ல விழுந்துரும் அப்படின்றான். இதெல்லாம் தேவையா கர்த்தருக்கு? யார் பாஸ்டர் சொல்றா? நான் கொஞ்சம் அங்கே போகலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பண நெருக்கடி. கர்த்தருக்கு எல்லாம் ஏமாத்து. அருமையானவர்களை கவனியுங்கள், கர்த்தர்ல உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆவிக்குரிய உச்சிக்கு வாங்க. சீயோனின் உச்சிக்கு வந்தா தான் உங்களுக்கு கோதுமை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கோதுமைன்னா தெளிவான உபதேசம், தெளிவான வார்த்தை. கர்த்தருக்கு தெளிவான சத்தியம். கோதுமைக்கு முன் பதர், எம்மாத்திரம். கோதுமையினால் திருப்திப்படுத்துவார். கோதுமை என்பது வார்த்தை, வார்த்தை. கர்த்தருக்கு கோதுமை வார்த்தை வேணையா? வார்த்தை உண்டா? நீங்க போற இடத்துல வார்த்தை உண்டா? சத்தியம் உண்டா? தெளிவான உபதேசம் உண்டா? அப்போஸ்தல உபதேசம் உண்டா? வார்த்தை. கோதுமை கிடைக்கணும்னா உன்னத நிலைக்கு வா. கோதுமை, கோதுமை, திராட்சை ரசம், திராட்சை ரசம். அருமையானவர்களே சொல்றார், திராட்சை ரசம் இருதயத்தை என்னாக்குமா? கழிப்பா, சந்தோஷமே, மகிழ்ச்சிமே. என்ன என்பது அபிஷேகம். இன்னும் அபிஷேகம் பெறணும். எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாம இருக்கிறோம், பெறாம வாழ்ந்து இருக்கிறோம். ஆமா, என்ன வேணும்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியனுங்க. அபிஷேகத்துல நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், சாத்தானை ஜெயிக்கணும், பிரச்சனையை மேற்கொள்ளணும். இந்த நன்மை வேணும், இந்த அபிஷேகம் வேணுங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல. ஆகவே சீயோனின் உச்சிக்கு வந்தால் இந்த நன்மைகள் உண்டு, வார்த்தை உண்டு, அபிஷேகம், எண்ணெய். அடுத்து ஆட்டுக்குட்டிகள். இதெல்லாம் ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். கர்த்தருக்கு ஆமா சொன்னாரு. எனக்கு ஒருவர் சொல்லுவார், இப்போ இல்லை, அந்த ஐயா சொல்லுவார், இன்னைக்கு நான் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது மாதிரி வந்தேன்யா. வார்த்தை எனக்கு அப்படி கிடைச்சு, நினமும் கொழுப்பு. கர்த்தருக்கு நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இருக்கணுமா? கர்த்தருக்கு நம்மால் பிரியாணி சாப்பிட்டா தான் திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவான் சிலர். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லாம் நமக்கு தேவைதான். அருமையானவர்களே, சரியான வார்த்தை நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. கர்த்தருக்கு அப்படித்தான் ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி. கர்த்தருக்கு இந்த நன்மைகளுக்காக சீயோனுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆராதனைக்கு வரையில ஓடி வரணும், ஓடி வரணும். என்னடா எங்கடா ஓடுறாங்க? ரேஷன் கடை சாத்த போகுது, டைம் முடிய போகுது, 1000 ரூபா கொடுக்குறாங்களான்னா பரவாயில்லையா, வண்டி எடுத்துக்கிட்டு பறக்குறான், ஓடுறான், ஜீவில நின்று வாங்கணும். ஆராதனைக்கு மாத்திரம் ஓடி வரணும், ஓடி வரணும். இங்க அப்படி வர்றவங்களுக்கு தான் இந்த நன்மைகள் பெற்றுக்கொள்றாங்க. கர்த்தருக்கு செபிக்க போறேன். ஆகவே
தொய்ந்து போக மாட்டாங்க. இப்படி ஓடி வந்து இதை பெற்றுக்கிட்டா அவங்க தொய்ந்து போக மாட்டாங்க. தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமாவில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? வாங்க, உற்சாகமாக வாங்க. அதில் சொல்றாரு 14வது வசனத்தை படித்து ஜெபிச்சிருவோம். ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை என்ன ஆக்குறாரு? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்கினாதான் அங்கிருந்து ஜனங்களுக்கு வார்த்தை போய்கிட்டே இருக்கும். இங்கிருந்து இவன் ஆத்துமாவை நிரப்பி வரணும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கவேன். வேதத்தை அவன் வாயில தேடணும். இன்னைக்கு தேடுறீங்களா? சரியான விசுவாசி வார்த்தையை தேடி போகணும். இவன் வாயில வார்த்தை இருக்கா? இந்த ஊழியக்காரன் வாயில வார்த்தை இருக்குதா? சத்தியம் இருக்குதா? அப்போஸ்தல உபதேசம் இருக்குதா? கர்த்தருக்கு வேதம் இருக்குதா? அழகா நீங்க இந்த டாபிக் எடுத்தா நிறைய போய் டைம் ஆயிடுச்சு. ஆசாரியனுடைய வாயில உதடுல வேதத்தை தேடுவாங்களாம். எத்தனை பேர் சபைக்கு போற நீங்க வேதத்தை தேடுறீங்க? இன்னைக்கு பாஸ்டர் வாயிலிருந்து என்ன வரப்போகுது? வார்த்தை. ஒரு சரியான ஊழியக்காரன், ஒரு சரியான போதிக்கிறவங்க, ஒரு அப்போஸ்தலர், ஒரு தேவ மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? வேத வார்த்தை வரணும், வேத வாக்கு வரணும், சத்தியம் வரணும், சரியான உபதேசம் வரணும். ஜனங்கள் அன்றைக்கு வார்த்தையை கேட்ட பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஒரு நிலை வீட்டில் அதுதான் நடக்கணும். இன்னைக்கு அது உண்டா? அருமையானவர்களே, தேடுவாங்க, தேடணும். வார்த்தையை தேடுனீங்கன்னா எல்லா திருப்தியும் உங்களுக்கு தாங்க. முக்கியப்படுத்துவாங்க கர்த்தருக்கு. ஆமா, ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் என்ன ஆக்குவார்? பூரிப்பாக்கி இங்கிருந்து அங்க வரும். உங்களை பூரிப்பாக்கும் வார்த்தை, திடப்படுத்தும் வார்த்தை, பலப்படுத்தும் வார்த்தை, சுகப்படுத்தும் வார்த்தை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தை, நன்மையினால் நிரப்பப்படும் வார்த்தை. கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஊழியர்களை தேடுங்க. அப்படிப்பட்ட சபைக்கு கண்ட இடத்துல போய் உக்காந்து சீரழிஞ்சு போவாத. கர்த்தருக்கு கர்த்தர் வரப்போறார். கடைசி காலம் பூரிப்பாக்குமே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் முழங்காடிடும், ஜெபம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும். நீதியின் மேல் பசிதாகம் பசிதாகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பசிவேன். நீதியின் மேல துதிக்கணும், ஜெபிக்கணும். ஞானஸ்நானம் பெறாதவர்கள் பெறணும். இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியையும் ஏற்றது இயேசு. ஞானஸ்நான ஒரு நீதி, அபிஷேகம் பெற ஒரு நீதி, ஊழியம் செய்யணும், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஒரு நீதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிறது ஒரு தேவ நீதி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தேவ நீதி. இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பசி இருக்கணும், தாகம் இருக்கணும். அப்பதான் நீங்க திருப்தி அடைவீங்க. அவர் கொடுக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்க குடும்பத்தை நிரப்பும். ஆகவே உன்னத அனுபவத்துக்கு வாங்க, சீயோனுக்கு வாங்க, உச்சிக்கு வாங்க. மேலோட்டமா இருக்காதீங்க. ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அங்கதான் உங்களை திருப்திப்படுத்த நன்மைகள் நிறைய காத்திருக்குது. கொடுப்பார். ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலவெளியிலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நன்மைகளினால் நிரப்பு. எத்தனையோ குடும்பம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நன்மை இல்லாம இருக்குது அப்பா, திருப்தி இல்லாம இருக்கு தகப்பனே. வேதனையோடு இருக்கிறாங்க, குறைவோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, தேவையில்லை சந்திக்கப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என் குடும்பத்தில் நன்மை இல்லையே, இந்த நன்மைகளுக்காய் காத்திருக்கிறேனே, ஆசீர்வாதமற்று இருக்கிறேனே. இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும், பிள்ளைகளிலும், வாழ்க்கையிலும், வீடுகளிலும் நன்மைகள் வந்து நிரப்பப்படுவதா, தீமைகள் விலகி போக கர்த்தாவே எல்லா நன்மைகளையும் தான்
நீ நன்மையானதை செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது, நன்மையானதை தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தேடும் பொழுது ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நன்மைகளை ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய, தொழிலுக்குரிய பலவித நன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களா? கிருபைகளோடு இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், நேரடியில் பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கிருபையாக இந்த 15ஆம் தேதி இன்றைக்கு பர்த்டே, நாம் அவங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். ஜோயல் ஆண்ட்ருக்காகவும், அருண் பிரிட்டோவுக்காகவும், பெனிட்டோ, இந்த 3 பேருக்கு இன்றைக்கி பர்த்டே. அதனால் நம்ம இவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, இந்த 3 பேருடைய பிறந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி. இந்த வருஷத்தில் குடும்பத்துக்கும் சபைக்கும் இருக்கிற பகுதிக்கு இவர்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சல் தோட்டமாக வற்றாத நீரூற்றாக. உபாகமம் 28 முதல் 14 வசனங்களுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கபடி நடத்தும். இவர்கள் பெருகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இவர்களுக்காய் கரங்களை கொட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 15ஆம் தேதி இன்றைக்கு ஜெபக்குழு கொட்டப்பட்டு சாலமோன் வீட்டில் இன்றைக்கி நடக்கிறது. அந்த பகுதியில் உள்ளவங்க கலந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபக்குழுவை முக்கியப்படுத்துங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வா. சத்துருவின் தந்திரங்கள் அழித்திடுவா, பந்தியை உனக்காக ஆயத்தம் செய்வார். எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகித்து பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட, ஆசீர்களும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட, ஆசீர்களும் தொடர்ந்திட. கலங்கிடாதே, திகைத்திடாதே,
மேலான காரியங்கள் செய்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார். உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். வறட்சியான உந்தன் பாதையை வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வறட்சியான உந்தன் பாதையை வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசிகளும் தொடர்ந்திட. வேண்டுதல் கேட்பார், அவர் வேண்டியதை செய்வார். நன்மைகள் பெருகிட ஆசைகளும் தொடர்ந்திட. கலங்கிடாதே, திகைத்திடாதே, மேலான காரியங்கள் செய்திடுவார்.